அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு சாயங்காலம் 6:18 இருந்து 7 மணிக்குள்ள 5 ரூபாயை பார்த்து இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 4:26 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். மேலும் இந்த நாளுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 5 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது. இன்னைக்கு வியாழக்கிழமை, குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. அதே மாதிரி இன்னைக்கு பஞ்சமி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததா கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 520 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை, குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. இன்னைக்கு தேதி 11. இதோட கூட்டுத்தொகை 2ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில் 5-2ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த சைஃபருங்கிற நம்பரை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அது என்றைக்குமே நமக்கு தேதியில் வராது. அப்படி பார்க்கும்போது 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஆவணி மாதம் 26ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 8. இந்த மாதம் 9வது மாதம். இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. இப்படி 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு தேதி ஆவணி மாதம் 26. இதோட கூட்டுத்தொகை 8. பொதுவாக தேதியில் 8ங்கிற நம்பர் வரும்போது இந்த நாளில் பணவசியத்துக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும். அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நாளே பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள். அதில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் பஞ்சமி திதியில் வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பணவசிய நேரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணவசியத்துக்காக சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். இந்த நேரத்தில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்ம செய்யும்போது கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும். இந்த பணவசிய நேரம் தினமுமே நமக்கு வரும். நம்ம சேனலில் பஞ்சமி திதியில் இருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த வீடியோவில் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி எங்கேருந்து வேணாலும் செய்யலாம். சரி, இப்போது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6:18 இருந்து 7 மணிக்குள்ளே செய்யுங்க. நான் சொன்ன பணவசிய நேரம் தான் இது. இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் 5 இருந்து 8 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் நமக்கு குபேர நேரம். குபேர நேரத்திலேயே வந்திருக்கக்கூடிய இந்த பணவசிய நேரம், அதுவும் அற்புதமான சேர்க்கைகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த பணவசிய நேரம் கூடுதல் சிறப்பு. அதனால் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 5 ரூபாயை பயன்படுத்தி பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்போ நாம் செய்ய போகிறோம். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 5 ரூபாயை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர் இல்லைனா மட்டும் ரெட் கலர், அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே சொல்கிற மாதிரி பணம் வேணும்னு சொல்லி கேளுங்க. பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், பணத்தடைகள் விலகணும், இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாயில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பலை பற்றி பல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமை நாள் குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் இந்த சிம்பலை நம்ம யூஸ் பண்ணும்போது குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கோடீஸ்வர யோகமும் நமக்கு ஏற்படும். 5 ரூபாயில் குரு பகவானுக்குரிய சிம்பலை வச்சுக்கிட்டு இந்த 5 ரூபாயை உங்கள் ரைட் ஹேண்டில் வலது கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கண்ணால் இந்த 5 ரூபாயை பார்த்துக்கிட்டே இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்டும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஸ்விட்ச் வேர்டு தான். அது என்ன ஸ்விட்ச் வேர்டுன்னு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 0, கவுண்ட் 5 to 0, கவுண்ட் 5 to 0. இப்போது இந்த கவுண்ட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டு அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுலேயும் கையில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு அப்படி இல்லைனா சில்லறை காசுகளை வச்சுக்கிட்டே இந்த கவுண்ட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தும் போது இது இன்னமுமே அற்புதமான பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். 5 to 0ங்கிற ஏஞ்சல் நம்பர் கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். அதுவும் இன்னைக்கு 5 to 0ங்கிற சேர்க்கை இருக்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தினோன்னா சூப்பரான ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். கவுண்ட் 5 to 0 இந்த காம்பினேஷன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கக்கூடிய காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பயன்படுத்தி நிறைய பேருக்கு கை மேலே பலன் கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு ப்ரூஃப்னு கூட சொல்லலாம். சரி, இப்போது கையில் 5 ரூபாயை வச்சு அதை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே கவுண்ட் 5 to 0ங்கிற ஸ்விட்ச் வேர்டை உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்கள் பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுருங்க. ஒரு வாரம் வரைக்கும் இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.